இந்த ஒரு நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்காவோட பார்ட் 14 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்க்கணும் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். வந்து ஸ்டார்டிங்லேயே பொலேரோ அலி அப்படின்ற ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இந்த இடத்துல நிறையவே ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும். பட் அந்த எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூல்ஸ் தான் இருக்குமா. டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அதுவும் முக்கியமான ஒரு ரூல் என்னதுன்னா அனானிமஸ் பிட்டிங். அதாவது யார் பிட் பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாது. லிட்டரலாக அங்கே இருக்க பீப்புள்ஸோட ஐடென்டிட்டி அவங்களுக்கே வந்து தெரியாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். எல்லாருமே வந்து தனித்தனியாக ரூம் கூப்பிட்டு போயிட்டு அவங்க ரூம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க. இதில் அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க வந்து ப்ரைஸை ஏற்றுறது, குறைக்க முடியாது, ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பண்ண முடியும். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் இருக்கா இல்லையா, ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவையும் நம்ம கார்கிஸையும் விட்டு போகிறாங்க. அப்போ கார்கிஸ் வந்து சொல்கிறான், உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு நினச்சேன், பட் பரவாயில்லையே ஏதோ இன்ட்ரெஸ்ட்டோட தான் இருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு டைம் பாஸ் ஆகணும் அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். இப்போ ஆக்ஷனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றாரு. அதோட பேர் பேலரெக்ஸ் ஹார்ன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 10 கோடி செல். ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. ப்ரோஷியா ஃப்ரூட்டு, அதுக்கப்புறமா மேண்டேக் ரூட்டு, அப்புறம் யுஸ்ராக் ஃப்ளவர் பர்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீ கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கியா டெஸ்டிகள் விற்பானுங்கன்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான். கண்டிப்பாக அது விற்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. இது ரொம்பவுமே ஒரு பொருள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள். அதுவும் இல்லாமல் யாருமே ரொம்ப வருஷங்களாக வாங்காமல் அன்சோல்டாகவே போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மெட்டலோட வேல்யூ வந்து எங்களால் இன்னும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்துட்டு நம்ம எப்போ வந்து மூன் லைட்டில் வைக்கிறோமோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட் வெளிச்சத்தை வந்து தரும். அப்படி தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும். ஒரு டெக்கரேட்டிவ் மெட்டீரியலாக மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும், இதை வச்சு ஃபைட் பண்ண முடியாது, இதுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்றவர் இருந்தீங்கன்னா சொல்கிறாங்க. பெட்டு ஓரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோலேருந்து வர லைட் பட்டு உங்களுக்கு வந்து செம்மையான ஒரு லைட் வந்து கிடைக்கும் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1 lakh செல்லுன்னோடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடும். அடித்தா அதை வந்து பிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அதையுமே வாங்கிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டல் கலர்டு பிளேடு. என்னதுன்னு உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன், இப்போயே சொல்கிறேன். அது வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷனாக ஒரு ஸ்வாட் ஃபார்மில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஆக்சுவலாக இது என்னதுன்னா அந்த மூன் லைட் ஸ்வாட். நம்ம வெர்மோத்தோட பெஸ்ட் வெப்பன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் இல்லையா, அந்த ஸ்வாடோட ஒரு சின்ன பீஸ் தான் இது. இந்தாங்க உங்களோட ஐட்டம் அப்படின்ற சொல்லிட்டு அவருமே கொடுக்குறாரு. அப்போ கார்கிஸ் வந்து ஏன்பா நீ இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான விஷயங்கள்லாம் வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு டவுட்டே கிடையாது, இது அந்த மூன்லைட் ஸ்வாடோட ஒரு ஃப்ராக்மெண்ட் தான். கடைசியாக நாங்கள் அந்த காசாட் ஹில்லிலேருந்து தான் வந்து அந்த மூன்லைட் ஸ்வாடை எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வெர்மோத் வந்து திருப்பியும் அதே இடத்துல போய் சீல் பண்ணிருப்பான், இல்லை உடச்சி போட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்வாடு தான் இந்த மூன்லைட் ஸ்வாடு. கிட்டத்தட்ட வெர்மோத் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓனர் வெர்மோத்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அந்த சாக்கடு ஸ்வாடு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டெரிபிளான டிஸ்ட்ரக்ஷனை வந்து எடுத்துகிட்டு வர முடியுமா சும்மா ஸ்விங் பண்ணாலே. அதனால தான் வந்து அதை உடச்சி போட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். பட் ஸ்டில் இந்த பீஸில் கொஞ்சமாச்சும் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு எதுவுமே தெரியல எனக்கு. பரவாயில்ல, 300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இன்னும் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்போதைக்கு இது சைலண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஃபோன் வருது. சார் யூகின், சார் அயோடு வந்து வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம கார்கிஸ் கிட்ட அந்த கார்டை கொடுத்துட்டு நீ வந்து பிட் பண்ணி வாங்கிக்கோ, அயோட வந்துட்டானா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடறான். அவன் எங்கே போயிருக்கான் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ராஃபலேசியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் போலாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே டீமன்ஸ் வந்து வெளில நின்றுட்டுருக்காங்க. நீ கஸ்டமராப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு டீமன்ஸா, நான் ரீஇன்கார்னேட் ஆகி ஃபஸ்ட் டைமாக வந்து டீமன்ஸை பார்க்குறேன். சரி ஓகே, இந்த என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு நான் நிறைய டீமன்ஸ் வந்து கொண்டிருக்கேன். அதாவது எங்களோட ஐஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து கொண்டிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு டீமன்ஸ் மேலே வெறுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். உள்ளே போனோன்னா பேசிக் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 lakh செல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ போய் அங்கே எடுக்கிற ட்ரீமை பொறுத்து உனக்கான ரேட் வந்து மாறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ட்ரு ஆகுறியான்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து காசு கொடுத்துட்டு மீதி நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். உள்ளே போனோடனே அந்த சக்குபஸ் இருக்கு இல்லையா, அந்த இதை சேர்ந்த ஒரு டெவில் வந்துட்டு என் கூட தனியாக வரீங்களா, அந்த ரூம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு ஆல்கால் வேணாம், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இது ரொம்பவுமே எம்ப்ரெசிங்காக இருக்குது. நம்ம பெட்ரூம் போவோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது லைட்டாக ஸ்கேரியாக தான் இருக்குது. எனக்கு நான் மட்டும் தனியாக தூங்குற மாதிரி ஒரு இடத்த மட்டும் காட்டுங்க, அதுக்கான ஃபீஸ் மட்டும் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க
வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா காசு கொடுத்துட்டு என் கூடலாம் வர தேவையில்ல, ஸோ இங்கேருந்து எப்படி வெளில போகிறதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த காட்டுறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்க இடத்தையுமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே உட்காந்து லஞ்ச் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறான், நம்ம அயோட வந்துட்டு 2 டீமன்ஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்க்குற டீமன்ஸ்க்குலாம் வந்து காசு கொடுக்குறான், அதாவது டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். ஏன்னா அவங்களோட வேலை வந்து அதுதான். ஸோ நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், அவங்களுக்கு புரியும். ஸோ அவங்களோட வேலை வந்து அதனால தான். ஸோ அதனால் அவன் அங்கே உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் கொடுக்குறான். ஏன்னா யாருக்குமே வந்து டவுட் வரக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம அயோட வந்துட்டு ஒரு 2 டீமன்ஸ் வந்து கூப்பிட்டு வராங்க. அதாவது ஒரு லயன் ஹார்ட் ஃபேமிலியோட மெயின் மெம்பரை ஒரு டீமன்ஸோட சப்போர்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா வரான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வருது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கில்லட் வந்து சொல்லி அமைச்சிருப்பாரு, எக்காரணத்தை கொண்டு அந்த டீமன்ஸ் கூட மட்டும் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவமாகி அதை அவங்க பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். ஸோ இவனுக்கு எங்கே தான் போகிறானுங்கன்னே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போகிறாங்க. டேய் தம்பி எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்க கேங் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ அதில் ஒருத்தன், தம்பி இது எதுவும் ஸ்டோர்லாம் கிடையாது, இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இது என்ன தான் கருமம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தை பிடிக்கிறான். ஸோ நீ என்ன நினைக்கிறேன், நான் ஜோக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நான் பேசுறது ஏதாவது ஜோக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அப்பர் கட் பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ளாட் ஆகிறான். மீதி இருக்க 2 பேர் வரானுங்க. அவனுங்களை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுங்க வந்து அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோ டாச் பண்ணிட்டு திருப்பியும் 2 பேரையும் வச்சு செஞ்சு விட்டுறான். ஈவன் ஃபிஸ்ட்டு யூஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அவனை எல்லாம் வந்துட்டு இது பண்ணிடுறான். ஸோ நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக வந்து சொல்லிடுங்க இந்த பிளேஸில் என்னென்ன நடக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஏன் இவனுங்கெல்லாம் அன்கான்ஷியஸாக இருக்கானுங்க, எதுவாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் எவனுமே வாயை திறக்கிற மாதிரி இல்லை. சரி நீங்களாம் சொல்கிறதுக்குள்ளே நானாக போய் ஒரு லுக்கை வந்து பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து அந்த கதை உடச்சிட்டு உள்ளே போகிறான். ஸோ இந்த இடம் ஏன் ரொம்பவுமே லைக் ஸ்மோக்கியாக இருக்குது, ட்ரக்ஸ்னாலையா இல்லை இந்த அயோட வந்துட்டு ஏதாவது ட்ரக் யூஸ் பண்ணுறானா, என்ன கருமனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ எப்படி உள்ளே வந்த, ஸோ காட்ஸ்லாம் எப்படி ஒன்று விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ஒரு ஹியூமனு ஒரு பீஸ்ட்மனு டீமனு எல்லாம் ஒரே இடத்துல ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகிரான். என்ன இது ரேஷியல் ஹார்மோனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லாரையுமே அவனோட மானா யூஸ் பண்ணி வந்து ஃப்ளாட் ஆக்கிறான். ஸோ அவனுங்கனால எந்திரிக்க கூட முடியல. அயோட எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பட் அவனுக்கு எதுவுமே சொல்ல, நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்வாட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே இருக்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹோல்ஸ் போட்டு அவன் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நான் மொத்த ரூமே செக் பண்ணிட்டேன், அவன் எங்கேயுமே இல்லை, இன்னும் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அந்த 3rd லெவல் இருக்குல்லையா, ஸோ அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி மேலே வந்து போகிறான். ஸோ உள்ளே போனால் இந்த ஒரு ரூம் தான் இருக்குது, இதுதான் 3rd லெவலில் இருக்க ஒரே ரூம், எனக்கு தெரிஞ்ச அயோட அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த மூன்லைட் ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணுறான். ஸோ அது வந்து வழி காமிச்சு விடுது. ஸோ பெரிய லைட்டே வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. அப்போ உள்ள ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ இது இன்னுமே அப்சர்வ் ஆகலை. சரி நீ உன்னை பார்த்தா டார்க் மேஜ் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். டேய் இவன் இன்னும் கொல்லாமையண்டா வச்சுருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இவன் எப்படி இந்த இடத்துக்குலாம் வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறான். அப்போ தான் திருப்பியும் நம்ம கில்லட் சொல்லிருப்பார் இல்லையா, டார்க் மேஜிக்கில் மட்டும் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து திருப்பியும் சம்மக்காவும் வருது. ஸோ டார்க் மேஜிக்கில் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லியும் இந்த அயோட வந்து போய் அங்கே மாட்டியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சம்மக்கம் வருது. தம்பி நீ என்ன பண்ணாலே நீ தப்பிக்க மாட்டே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மானா பவர் ஆக்டிவேட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவை நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து நான் சொல்லவே தேவையில்ல, இது வரைக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.